ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சத்தான காராமணி பயிரை வச்சு நம்ம இன்றைக்கி ஒரு கிரேவி செய்யலாம். 1 கப் காராமணி பயிறு 8 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை குக்கரில் சேர்த்துட்டு முழுகிற அளவுக்கு தண்ணி வச்சு மூடி போட்டு 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. தக்காளியை பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். தக்காளி, இஞ்சி, பூண்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ காராமணி பயிர் வெந்து ரெடியாக இருக்குது. அடுப்பில் ஒரு கடாய் போட்டுட்டு அது கூட எண்ணெய் சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் சோம்பு, ஒரு பிரியாணி இலை சேர்த்துட்டு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி விழுதை இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூட மசாலாலாம் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு அது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு இந்த மசாலாவோட பச்சை சுமெல்லாம் போகிற வரைக்கும் கொதிக்க விடுங்க. கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற காராமணி பயிரை இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாம் சேர்ந்தாப்பில் ஒரு கொதி வந்தோடனே இது கூட கொத்தமல்லி தழை தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. ரொம்ப சுவையான காராமணி பயிர் கிரேவி ரெடி.